நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு சரியாக ஏன் என்று தெரியாமலே இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை உணர்கிறீர்கள். ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமையை எப்போதும் சுமந்து செல்வது போல் உங்களுக்கு உணர்கிறது. எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்திருப்பது உங்கள் கடமை போல. தயவு செய்து எல்லோரும் மோதல்களை தவிருங்கள். எப்போதும் நல்லவர், புரிந்து கொள்பவர், மரியாதையுடன் இருங்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்டீர்கள், நல்ல மனிதராக இருப்பதே சரியானது என்று. இறுதியில் நல்லவர்களே வெல்வார்கள். நீங்கள் நல்லவராக இருந்தால் மற்றவர்களும் அதே போல் நடந்து கொள்வார்கள். நீங்கள் நேர்மையாக, உண்மையாக, தாழ்மையாக இருந்தால் போதும், உலகம் அதை அங்கீகரிக்கும் என்று. ஆனால் இவை அனைத்தும் ஒரு பொய் என்று நான் உங்களுக்கு சொன்னால் என்ன செய்வீர்கள்? உங்களை நன்னடத்தை உடையவர், கணிக்கக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவராக வைத்திருக்க கற்பிக்கப்பட்ட ஒரு வசதியான பொய். அமைதியை நிலைநாட்ட நீங்கள் எத்தனை முறை மௌனமாக இருந்தீர்கள்? யாரையும் ஏமாற்றாமல் இருக்க நீங்கள் உங்களை எத்தனை முறை அழித்துக் கொண்டீர்கள்? யாராவது உங்களை அவமதிக்க, உங்களை பயன்படுத்த அனுமதித்து, இன்னும் நீங்கள் புன்னகைத்து, எல்லாம் சரி என்று சொல்லி, உங்கள் கண்ணீர், கோபம், பெருமையை ஒரு கற்பனையான நற்பண்புக்காக விழுங்கியது எத்தனை முறை? அந்த நற்பண்பு உங்களை புறக்கணிக்கப்படவே செய்தது. கவனமாக கேளுங்கள். உலகம் நல்லவர்களை பரிசீலிக்கவில்லை. உலகம் உத்தியோகபூர்வமாக சிந்திப்பவர்களை பரிசீலிக்கிறது. நீங்கள் இங்கு இருப்பதற்கு காரணம், நீங்கள் ஏற்கனவே இதை உங்கள் தோளில் உணர்ந்திருக்கிறீர்கள். நல்லவன், நல்ல மனிதன், புரிந்து கொள்ளும் நண்பன் என்று முயற்சித்து நீங்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உணரத் தொடங்கியிருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முயற்சிக்கும் அளவுக்கு உங்களுக்கு குறைவான மரியாதை கிடைக்கிறது. நீங்கள் அதிகம் விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் அதிகம் கோருகிறார்கள். நீங்கள் அதிகம் கொடுக்கும் அளவுக்கு உங்கள் மதிப்பு குறைகிறது. இங்குதான் மக்கியவெல்லி வருகிறார். மக்கியவெல்லி பலர் சொல்வது போல் பிசாசு அல்ல. அவர் தான் அதிகாரம் எப்படி இயங்குகிறது என்பதை நிர்வாண உண்மையாக சொன்ன முதல் நபராக இருக்கலாம். பெரும்பாலான மக்கள் ஏற்க மறுக்கும் ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொண்டார். உண்மையிலிருந்து பிரிக்கப்பட்ட தூய நீதி ஒரு பொறி. நல்லவர் என்று தெரிவது பயனுள்ளவர், நேர்மையானவர் அல்லது தகுதியுள்ளவர் என்பதற்கு சமம் அல்ல. இந்த வீடியோவில் நாம் வடிகட்டிகள் இல்லாமல், முகமூடிகள் இல்லாமல் பேசுவோம். ஏன் நீங்கள் நல்ல மனிதராக இருக்க முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்று. இது கொடூரமானவராகவோ அல்லது குளிர்ச்சியானவராகவோ மாறுவது அல்ல. இது விழிப்படைவது. உலகம் நியாயமானது, நீதிமானாக இருந்தால் போதும் பரிசு கிடைக்கும் என்ற குழந்தைத்தனமான கனவிலிருந்து விழிப்படைவது. எவ்வளவு அசௌகரியமாக இருந்தாலும் உண்மையை நாம் வெளிப்படுத்துவோம். நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கும் வரை நீங்கள் அவர்களின் கையில் இருப்பீர்கள், உங்கள் சொந்த நன்மையின் பிணையாளராக. நீங்கள் பயன்படுத்தப்படுவதால், புறக்கணிக்கப்படுவதால், வீணாக்கப்படுவதால் ஏற்கனவே சோர்ந்துவிட்டீர்கள் என்றால் மாற்றம் செய்ய நேரம் வந்துவிட்டது. மக்கியவெல்லியிடமிருந்து அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் கற்பிக்காதவற்றை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இறுதியாக எடுத்துக்கொள்ள நேரம் வந்துவிட்டது. தயாரா? எனில் தொடங்குவோம். உலகம் நல்ல மனிதர்களை மதிக்கிறது என்று இன்னும் நம்புகிறீர்களா? உங்கள் சுற்றுப்புறத்தை பாருங்கள். மிகவும் பாராட்டப்படுபவர்கள் யார்? தலைமை பதவிகளை வகிப்பவர்கள் யார்? மரியாதை, செல்வாக்கு, இடம் பெறுபவர்கள் யார்? அவர்கள் மிகவும் தாராளமானவர்கள், மிகவும் இரக்கமுள்ளவர்கள், மிகவும் நேர்மையானவர்களா? அல்லது அவர்கள் மிகவும் உத்தியோகபூர்வமாக சிந்திப்பவர்கள், மிகவும் உறுதியானவர்கள், கையாளுவதற்கு மிகவும் கடினமானவர்களா? உண்மை கொடூரமானது. உலகம் நன்மையால் ஆளப்படவில்லை, பயன்பாட்டால் ஆளப்படுகிறது. மக்கியவெல்லி இதை நூற்றாண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டார். அவர் தீயவராக இருக்க கற்பிக்க இளவரசன் தி பிரின்ஸ் எழுதவில்லை. விளையாட்டு எப்படி விளையாடப்படுகிறது என்பதை காட்டவே எழுதினார். அவர் நமக்கு தரும் கசப்பான பாடங்களில் ஒன்று இது: நல்லவராக இருப்பது போதாது. பல சந்தர்ப்பங்களில் நல்லவராக இருப்பது என்பது வீணாக்கப்படுவதற்கான மிக வேகமான வழியாகும். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாக, நல்லவராக, புரிந்து கொள்பவராக இருக்கலாம்.
நீங்கள் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவலாம். ஆனால் நீங்கள் பயனற்றவராக மாறும் நாளில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள், மாற்றப்படுவீர்கள், மௌனமாக்கப்படுவீர்கள். மோசமான விஷயம் என்னவென்றால், மறுபக்கத்தில் சிறிதும் குற்றவுணர்வு இல்லாமல் இது நடக்கும். ஏனெனில் உலகம் உங்கள் மதிப்பை உங்கள் நீதியால் அளவிடவில்லை. நீங்கள் என்ன வழங்குகிறீர்கள், உங்களுக்கு என்ன செல்வாக்கு உள்ளது, நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதன் மூலமே அளவிடுகிறது. நல்லவர்கள் எப்போதும் பின்தொடர்வதையும் எப்போதும் நியாயப்படுத்துவதையும் தங்களை தகுதியுள்ளவர்கள் என்று நிரூபிக்க முயற்சிப்பதையும் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதே சமயம் எல்லைகளை வரையறுப்பவர்கள், இல்லை என்று சொல்பவர்கள், தெளிவாக தங்களை முன்வைப்பவர்கள், அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு குரல் உள்ளது, இடம் உள்ளது. ஏன்? குருட்டுத்தனமான நன்மை பலவீனமாக கருதப்படுகிறது. ஏனெனில் எப்போதும் எதிர்கொள்ளாதவர் எப்போதும் அச்சுறுத்தலாக இருப்பதில்லை. அச்சுறுத்தலாக இல்லாதவர் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் ஒரு வளமாக பார்க்கப்படுகிறார்கள், ஒரு தனிநபராக அல்ல, ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறார்கள், ஒரு நபராக அல்ல. நீங்கள் மகிழ்விக்க முயற்சித்து உங்களை கொல்லலாம், ஆனால் நீங்கள் அதிகாரத்தையோ அல்லது விளைவையோ குறிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். இது கடினம், எனக்கு தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. மக்கியவெல்லி சொன்னார், ஒரு தலைவர் நேசிக்கப்படுவதை விட அச்சுறுத்தப்படுவதை நாட வேண்டும், இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வந்தால். இதன் பொருள் என்ன? உண்மையான மரியாதை என்பது நீங்கள் செயல்படும் சக்தி உடையவர் என்ற உணர்விலிருந்து எழுகிறது. உங்களை எதிர்வினை இல்லாமல் மிதிக்க முடியாது. நீங்கள் வேறொருவரின் விளையாட்டில் மாற்றக்கூடிய துண்டு அல்ல. இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் மகிழ்வாக இருக்க வாழ்ந்தால் நீங்கள் எளிதில் கைவிடக்கூடியவராகவே பார்க்கப்படுவீர்கள். நீங்கள் மோசமான நபர் என்பதால் அல்ல, ஆனால் உலகம் மறைந்து போகும் நபர்களை பரிசீலிக்காது. இப்போது எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற இந்த ஆரோக்கியமற்ற ஆசை எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் உங்கள் நன்மைக்கு பின்னால் ஆழமான ஒன்று உள்ளது. ஆண்டுகளாக உங்களை சபோதாஜ் செய்யும் ஒன்று. அடுத்த பகுதியில் மகிழ்விக்க முயற்சிப்பவர்களின் உளவியல் வேர்களை ஆராய்ந்து, பெரும்பாலும் நல்லவராக இருப்பது பயத்தின் மறைமுக வடிவம் மட்டுமே என்பதை கண்டுபிடிப்போம். இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் சந்தா பொத்தானை கிளிக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க விரும்பி பிறக்கவில்லை. அது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, மோசமாக அது உங்கள் மீது நிபந்தனை செய்யப்பட்டது. குழந்தை பருவத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு விலை உண்டு என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களின் சில பகுதிகளை விட்டுக் கொடுப்பது, கட்டாய புன்னகைகள், விழுங்கப்பட்ட ஆசைகள், மௌனமாக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் அங்கீகாரத்திற்காக. அதை செய்யாதே, அது அசிங்கம். முதல், நல்லவனாக இரு வரை பதில் சொல்லாதே, நீ மிகவும் மரியாதையுள்ளவன் வரை. இப்படி படிப்படியாக மற்றவர்கள் எதிர்பார்ப்பதற்கு ஏற்ப நீங்கள் உங்களை வடிவமைத்துக் கொண்டீர்கள். ஆனால் யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒன்று, எப்போதும் மகிழ்விப்பது ஒரு உணர்ச்சி சார்ந்த பொறி. விஷமுள்ள பாராட்டுகள் மற்றும் கல்வி என்று மறைக்கப்பட்ட தண்டனைகளால் கட்டப்பட்ட ஒரு உளவியல் சிறை. நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், மற்றவர்களை மகிழ்வித்தால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள், கோபத்தை காட்டினால், எல்லைகளை வரையறுத்தால், சுயநலமாக இருந்தால் நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். எனவே உயிர்வாழ எந்த மனமும் செய்யும் ஒன்றை நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் தகவமைத்துக் கொண்டீர்கள். சிக்கல் என்னவென்றால், இந்த தகவமைப்பு கீழ்ப்படிதலாக மாறியது. இன்று உங்களுக்கு இல்லை என்று சொல்ல தெரியவில்லை, குற்றவுணர்வு இல்லாமல். மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு நீங்களே பொறுப்பு என்று உணர்கிறீர்கள். அது உங்களை உள்ளே அழித்தாலும் நீங்கள் ஏமாற்றமடைகிறீர்கள், ஆனால் அதை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஏமாற்றமடைகிறீர்கள், ஆனால் மிக விரைவாக மன்னிக்கிறீர்கள். மற்றவர்கள் எதிர்பார்க்கும் ஒரு பிம்பத்தை பராமரிக்க முயற்சித்து உங்களை சோர்வடைய செய்கிறீர்கள். அது உங்கள் சாராம்சம் என்பதால் அல்ல, அது உங்களுக்கு பாதுகாப்பை தந்தது என்று நீங்கள் கற்றுக்கொண்டதால். ஆனால் இங்கே ஒரு உண்மை சோதனை, இது நன்மை அல்ல, இது பயம்.
நிராகரிக்கப்படுவதற்கான பயம், நேசிக்கப்படாமல் போவதற்கான பயம், மோசமான நபர் என்று பார்க்கப்படுவதற்கான பயம். நீங்கள் உண்மையில் யார், ஆசைகளுடன், கோபத்துடன், எல்லைகளுடன், குரலுடன் என்பதாக இருப்பதற்கான பயம். இந்த பயம் உங்களை சுய சபோதாஜ் செய்யும் நபராக மாற்றியுள்ளது. சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஆனால் உணர்ச்சி ரீதியாக அழிவுகரமான நடத்தைக்கு பின்னால் நீங்கள் மறைகிறீர்கள். மிகவும் சோகமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு கூட தெரியவில்லை. நீங்கள் அதை உணர்வுபூர்வமானது என்று அழைக்கிறீர்கள், ஆனால் அது மோதலுக்கான பயம். நீங்கள் அதை புரிதல் என்று அழைக்கிறீர்கள், ஆனால் அது கைவிடப்படுவதற்கான பயம். நீங்கள் அதை நன்மை என்று அழைக்கிறீர்கள், ஆனால் அது போதாது என்று பார்க்கப்படுவதற்கான பயம். உங்கள் நன்மை உண்மையில் ஒரு முகமூடி, நிராகரிப்பின் வலியை தவிர்க்க ஒரு அறியாமையான உத்தி. ஆனால் இந்த முகமூடிக்கு மிக அதிக விலை உள்ளது. அது உங்கள் உண்மையான சுயத்தை, உங்கள் சக்தியை, உங்கள் கௌரவத்தை அழுக்குகிறது. இந்த முகமூடியை நீங்கள் அகற்றாவிட்டால் அது உங்கள் தோலில் ஒட்டிக்கொள்ளும். அது உங்கள் அடையாளமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடியில் பார்த்து, நீங்கள் உண்மையில் யார் என்று தெரியாமல் போகலாம். ஆனால் திரும்பி வர ஒரு வழி உள்ளது. அதை கண்டுபிடிக்க நாம் பிம்பம், உணர்வு மற்றும் புத்தியின் சக்தியை யாரை விடவும் புரிந்து கொண்ட ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கியவெல்லி. அடுத்த பகுதியில் நேரடியாக பேசுவோம். இளவரசன் நமக்கு என்ன கற்பிக்க முடியும்? நாம் நல்லவர் என்று தோன்ற வேண்டும் என்ற தேவையின் பிணையாளராக இருப்பதை நிறுத்தி, நாம் உண்மையில் யாரோ அதற்காக மதிக்கப்படத் தொடங்குவது எப்படி என்று. நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வாழ முயற்சித்து, மற்றவர்கள் உங்கள் நீதி, நெறி, ஒருமைப்பாட்டை அங்கீகரிப்பார்கள் என்று நம்பினால் இப்போதே நிறுத்துங்கள். மக்கியவெல்லி 500 ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தார், இந்த பாதை அழகானது, ஆனால் ஆபத்தானது. உண்மையான உலகில் நல்லவர்கள் வெல்வதில்லை. பயனுள்ளவர்களே வெல்கிறார்கள். வாழ்க்கையின் விளையாட்டில் பயனுள்ளதாக இருக்க உத்தி தேவை. மக்கள் உங்கள் நன்மையால் ஊக்கமடைவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆர்வம், பயம் மற்றும் அதிகாரத்தால் இயக்கப்படுகிறார்கள். இளவரசன் என்ற நூலில் மக்கியவெல்லி எழுதுகிறார், எல்லோரும் நீங்கள் எப்படி தோன்றுகிறீர்கள் என்பதை பார்க்கிறார்கள், ஆனால் சிலரே நீங்கள் உண்மையில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறார்கள். இந்த வாக்கியம் ஒரு குத்து. உண்மையாக, தூய்மையாக, உண்மையானவராக இருப்பது மரியாதையை பெற போதும் என்ற மாயையை இது அம்பலப்படுத்துகிறது. உண்மை கடினமானது. மக்கள் உங்கள் நோக்கத்தை பார்ப்பதில்லை. அவர்கள் உங்கள் தோற்றம், உங்கள் பிம்பம், உங்கள் தாக்கத்திற்கு பதிலளிக்கிறார்கள். நீங்கள் உலகின் மிக நேர்மையான நபராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பலவீனமாக தோன்றினால் பலவீனராகவே நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு மிக பெரிய தாராள மனம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மரியாதையை ஏற்படுத்தாவிட்டால் புறக்கணிக்கப்படுவீர்கள். அதனால்தான் இளவரசன் இங்கு இளவரசன் என்பது நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுக்க விரும்பும் யாரும் எளிமையாக இருக்க முடியாது. அவர் வசதியான போது நீதிமானாக தோன்ற வேண்டும், தேவைப்படும் போது உத்தியோகபூர்வமாக இருக்க வேண்டும். மக்கியவெல்லி சொல்கிறார், இளவரசன் விலங்கின் இயல்பை நன்கு பயன்படுத்த தெரிந்தவராக இருக்க வேண்டும். அவர் நரிகளாக இருக்க வேண்டும், பொறிகளை அடையாளம் காண, சிங்கமாக இருக்க வேண்டும், ஓநாய்களை அச்சுறுத்த. இது கொடூரமாக உண்மையான உவமை. நரி என்பது சாதுரியமானது, மறைந்திருக்கும் ஆபத்துகளை பார்க்கிறது, மௌனமாக நகர தெரிந்தது. சிங்கம் மறுபுறம் பயம், வலிமை, முன்னிலையை விதிக்கிறது. மக்கியவெல்லி ஒன்றை மட்டும் இருக்கச் சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், இரண்டும் ஆகுங்கள். உங்களை யார் கையாளுகிறார்கள் என்பதை உணர போதுமான அளவு ஞானம் உடையவராக இருங்கள். முயற்சிப்பதற்கு முன் மற்றவர்கள் 2 முறை சிந்திக்கச் செய்ய போதுமான வலிமை உடையவராக இருங்கள். நீங்கள் மதிக்கப்பட விரும்புகிறீர்களா? எனில் மக்கியவெல்லி பரிந்துரைக்கும் நற்பண்பு என்பது நீதிவாதிகள் போதிப்பது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது தைரியம், புத்திசாலித்தனம், துணிச்சல் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றின் கலவை. தேவைப்படும் போது குளிர்ச்சியாக செயல்படுவது.
சில சமயங்களில் கொடூரமாக தோன்றுவதுதான் ஒழுங்கை பராமரிக்க ஒரே வழி என்பதை அறிவது தீமைக்காக அல்ல, ஞானத்திற்காக. இன்னொரு மேற்கோள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நல்ல மனிதரைப் போல செயல்பட விரும்பும் நபர் நல்லவர் அல்லாத பலருக்கிடையில் அழிவை நோக்கிச் செல்கிறார். நீங்கள் இதை அறிவீர்கள். நீங்கள் அந்த மனிதராக இருந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லவராக இருக்க முயற்சித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கிடைத்தது? துஷ்பிரயோகம், மௌனம், அநீதி. மக்கள் நியாயமாக விளையாடுவதில்லை. நீங்கள் அவர்கள் விளையாடுவது போலவே விளையாடினால் நீங்கள் எப்போதும் தோற்பீர்கள். இது உங்கள் மதிப்பீடுகளை கைவிடுவது என்று அர்த்தம் அல்ல. அவற்றை விலங்குகளாக பயன்படுத்துவதை நிறுத்துவது என்று அர்த்தம். சக்தியுடன் செயல்பட தொடங்குவது என்று அர்த்தம். உங்கள் நன்மை மற்றவர்களால் எப்படி உணரப்படுகிறது, எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை சிந்திப்பது என்று அர்த்தம். மக்கியவெல்லி சினிக் அல்ல. அவர் யதார்த்தவாதி. அவர் மனிதகுலத்தை ரொமான்டிசிசம் இல்லாமல், மறைப்புகள் இல்லாமல் பார்த்தார். இளவரசன் என்ற நூலை தோற்றமே சக்தியாகவும் பலவீனம் நற்பண்பாக மறைக்கப்படுவது மரண தண்டனையாகவும் இருக்கும் உலகில் உயிர்வாழ ஒரு கையேடாக எழுதினார். ஆனால் இப்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம், இதற்கு சமநிலை காண வழி உள்ளதா? எளிமையாக இருப்பதை நிறுத்தி குளிர்ச்சியான அல்லது தீய நபராக மாறாமல் எப்படி இருப்பது? அடுத்த பகுதியில் உங்களிடம் 2 தேர்வுகள் மட்டுமே உள்ளன என்ற தவறான கருத்தை உடைப்போம். நல்லவராக இருப்பது அல்லது கொடூரராக இருப்பது. ஒரு நடுநிலை பாதை உள்ளது. அது உங்களை ஏமாற்றுவதை நிறுத்துவதற்கான வலிமையுடன் தொடங்குகிறது. பலரின் வாழ்க்கையை அழிக்கும் ஒரு கொடிய குழப்பம் உள்ளது. நல்லவராக இருக்க ஒருவர் கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். நல்ல மனிதராக இருக்க எல்லாவற்றையும் மௌனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையும் கேள்வி இல்லாமல் மன்னிக்க வேண்டும், அமைதியை பராமரிக்க உங்களை தொந்தரவு செய்வதை எப்போதும் விழுங்க வேண்டும் என்று. இது நன்மை அல்ல. இது எளிமை. இது நற்பண்பாக மறைக்கப்பட்ட கோழைத்தனம். இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் உலகின் உணர்ச்சி ரீதியான வாசல் பாயாகவே தொடர்வீர்கள். உண்மையான நன்மை உங்களை ரத்து செய்ய கோருவதில்லை. அது விழிப்புணர்வு, தெளிவு, தேர்வை கோருகிறது. நல்லவராக இருப்பது என்பது எப்போதும் கிடைக்கக்கூடிய, எப்போதும் புன்னகைக்கும், உங்களுக்காக ஒரு விரலை கூட அசைக்காதவர்களுக்காக எப்போதும் தியாகம் செய்யும் மகிழ்ச்சியான முட்டாள் என்று அர்த்தம் அல்ல. இது கைவிடுதல். இது நீதியாக மறைக்கப்பட்ட உணர்ச்சி சார்ந்த சார்பு. எளிமை நம்புகிறது, மக்கள் உங்களுக்கு இருக்கும் இதயத்துடனேயே உங்களை நடத்துவார்கள். எளிமை நம்புகிறது, உலகம் நியாயமானது, நீங்கள் ஒருங்கிணைந்தவராக இருந்தால் மற்றவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள். எளிமை நன்றி, பரஸ்பரம் கவனிப்பு எதிர்பார்க்கிறது. ஏமாற்றத்துடன் வாழ்கிறது. ஏனெனில் அது மற்றவர்களிடம் இல்லாத உயர்வை எதிர்பார்க்கிறது. உண்மையான நன்மை வேறுபட்டது. அது உறுதியானது. இல்லை என்று சொல்லத் தெரிந்தது. விலகிச் செல்ல தெரிந்தது. எல்லோரும் உங்கள் சிறந்ததை பெற தகுதியானவர்கள் அல்ல என்பதை புரிந்துகொள்வது. பதிலுக்கு எதுவும் வழங்க முடியாதவர்களுக்கு உங்கள் சிறந்ததை கொடுப்பது தாராளமல்ல, அது வீணடிப்பு. நீங்கள் நேர்மையான, இரக்கமுள்ள, ஒருங்கிணைந்த நபராக இருக்கலாம், ஆனால் அதே சமயம் அச்சுறுத்தக்கூடியவராக, மதிக்கப்படக்கூடியவராக, முன்னிலையை கட்டளையிடக்கூடியவராக, எதை பொறுத்து கொள்கிறீர்கள், எதை ஏற்க மாட்டீர்கள் என்பதை அறிந்தவராக இருக்கலாம். மக்கியவெல்லி நவீன கண்களுக்கு கொடூரராக தோன்றினாலும் நற்பண்பை வெறுக்கவில்லை. அவர் எளிமையை வெறுத்தார். வேட்டையாடுபவர்களால் நிறைந்த உலகில் வலிமை இல்லாத நன்மை என்பது காட்டின் நடுவில் புதிய இறைச்சி மட்டுமே என்று அவர் அறிந்திருந்தார். இப்போது நீங்கள் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் நன்மை உங்களை பாதுகாக்கிறதா அல்லது வெளிப்படுத்துகிறதா? அது உங்களை வலிமைப்படுத்துகிறதா அல்லது அழிக்கிறதா? உங்கள் நல்லவராக இருக்கும் யோசனையில் அநீதிகளை விழுங்குவது, துண்டுகளை ஏற்பது, கோபத்தை உணர்வதற்கு உங்களை குறை சொல்வது ஆகியவை அடங்கியிருந்தால் நீங்கள் நல்லவராக இல்லை. நீங்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறீர்கள். இதற்கு ஒரு மருந்து உள்ளது. ஒரு சமநிலை புள்ளி உள்ளது, அங்கு நீங்கள் உங்கள் சாராம்சத்தை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் யாருக்கும் முன் முழங்காலிடவும் வேண்டியதில்லை.
ஒரு இடம், அங்கு நீங்கள் தைரியத்துடன், தெளிவுடன், உணர்ச்சி புத்திசாலித்தனத்துடன் செயல்படலாம். அடுத்த பகுதியில் இந்த பாதையை ஆராய்வோம். நல்லவராக இருப்பதை எப்படி நிறுத்துவது, ஆனால் ஒரு துரோகியாக மாறாமல், இறுதியாக உங்களை காட்டிக் கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுப்பது எப்படி என்று. நீங்கள் உங்கள் சுய மரியாதையை மீட்டெடுக்க விரும்பினால் இங்குதான் மாற்றம் தொடங்குகிறது. தங்கள் சொந்த கீழ்ப்படிதலுக்கு விழிப்புணர்வு பெறும் பலர் ஒரு ஆபத்தான தவறில் விழுகிறார்கள். நல்லவராக இருப்பதை நிறுத்த அவர்கள் குளிர்ச்சியாக, உணர்வற்றவராக, கிட்டத்தட்ட கொடூரராக மாற வேண்டும் என்று நம்புகிறார்கள். இது பிரபலமான ரீபவுண்ட் விளைவு. ஆண்டுகளாக சுரண்டப்பட்ட பிறகு ஒரே வழி எதிர்மாறாக மாறுவதுதான். கடினமானவர், அலட்சியமானவர், கணக்கீடு செய்யும் நபர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இது இன்னொரு பொறி. ஏனெனில் நீங்கள் உங்கள் சாராம்சத்தை கைவிடும் போது நீங்கள் வலிமை பெறுவதில்லை. நீங்கள் மறுப்பின் மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அது சுதந்திரம் அல்ல, அது சக்தியாக மறைக்கப்பட்ட அதிர்ச்சி. உண்மையான விடுதலை நீங்கள் முழுமையாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது நடக்கிறது. மற்றவர்களுக்காக செயல்படுவதை நிறுத்தி உங்களுக்காக செயல்படத் தொடங்கும் போது. இது நல்லவராகவோ அல்லது கெட்டவராகவோ இருப்பது அல்ல, இது உண்மையாக இருப்பது. கண்ணாடியில் பார்த்து நீங்கள் நல்லவராக இருக்க முடியும், ஆனால் இனி ஒருபோதும் செயலற்றவராக இருக்க மாட்டீர்கள் என்று அறிவது. நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்க முடியும், ஆனால் இனி ஒருபோதும் அனுமதிக்கும் நபராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கை நீட்ட முடியும், ஆனால் இனி பார்க்கப்பட வேண்டி கெஞ்ச மாட்டீர்கள். எனவே நீங்கள் யார் என்பதை காட்டிக் கொடுக்காமல் நல்லவராக இருப்பதை எப்படி நிறுத்துவது? முதலில் உங்கள் குரல் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புகார் செய்வது, எல்லைகளை வரையறுப்பது அல்லது மாறுபடுவது சுயநலம் என்று நீங்கள் நிபந்தனை செய்யப்பட்டுள்ளீர்கள். ஆனால் அது பொய். மற்றவர்கள் உங்கள் மீது பேசும்போது நீங்கள் மௌனமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் சுயநலம். பேசுவது, நிலைப்பாடு எடுப்பது, இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வது, அது கௌரவம். அது சுய மரியாதை. இரண்டாவதாக, இல்லை என்று சொல்ல பயிற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொல்வது மிகவும் விடுதலை அளிக்கும் செயல்களில் ஒன்று. அது ஆக்ரோஷமாக இருக்க வேண்டியதில்லை, கத்த வேண்டியதில்லை. அமைதியான, உறுதியான, பேரம் பேச முடியாத இல்லை 1000 நியாயங்களை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஏனெனில் அது அத்தியாவசியத்தை தெரிவிக்கிறது. உங்களுக்கு எல்லைகள் உள்ளன. எல்லைகள் உள்ளவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், இல்லாதவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். மூன்றாவதாக, உங்கள் மாற்றத்தால் யார் தொந்தரவடைகிறார்கள் என்பதை கவனியுங்கள். இந்த நபர்கள் உங்கள் வெப்பமானி. நீங்கள் உங்களை உறுதிப்படுத்த தொடங்கி, யாராவது நீ மாறிவிட்டாய், நீ வித்தியாசமாக இருக்கிறாய், நீ சுயநலமாக இருக்கிறாய் என்று சொன்னால் உங்கள் கீழ்ப்படிதல் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதே அர்த்தம். நீங்கள் மாறும் போது உங்களை பயன்படுத்த அவர்களை அனுமதித்த அந்த அறியப்படாத ஒப்பந்தத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள். அது அசௌகரியமானது, ஆனால் ஏமாறாதீர்கள். இது முன்னேற்றத்தின் அறிகுறி. நான்காவதாக, எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட முயற்சிப்பதை நிறுத்துங்கள். எல்லோரும் உங்கள் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அது சரி. அவர்கள் உங்களை பற்றி உருவாக்கிய பிம்பத்திற்கு நீங்கள் விசுவாசம் செலுத்த வேண்டியதில்லை. உங்கள் விசுவாசம் உங்கள் உண்மைக்கு, உங்கள் அமைதிக்கு, உங்கள் உணர்ச்சி நலனுக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையை உண்மையுடன் இருப்பதற்கான அர்ப்பணிப்பு என மாற்றுங்கள். நீங்கள் உண்மையுடன் செயல்படும் போது சிலரை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் உண்மையில் முக்கியமானவர்களின் மரியாதையை ஈர்க்கிறீர்கள். மேலும் அதை விட முக்கியமாக, நீங்கள் உங்களை மதிக்க தொடங்குகிறீர்கள். அதுதான் யாரும் பறிக்க முடியாத மரியாதை. மக்கியவெல்லி உங்களுக்கு கொடூரராக இருக்க கற்பிக்க எழுதவில்லை, எளிமையாக இருப்பதை நிறுத்த கற்பிக்க எழுதினார். மிகப்பெரிய எளிமை என்னவென்றால், நல்லவராக இருப்பது உலகில் மதிக்கப்பட போதும் என்று நம்புவதுதான். அது போதாது. மகிழ்விப்பவர் என்ற பாத்திரத்தை கைவிட தைரியம் தேவை. அனுமதி கேட்காமல் நீங்கள் யாரோ அதாக இருக்க வலிமை தேவை. ஆனால் இந்த பயணம் இன்னும் முடியவில்லை.
ஏனெனில் இப்போது தீர்மானகரமான தருணம் வருகிறது. உங்களை சபோதாஜ் செய்வதை தொடர்வதா அல்லது இறுதியாக உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை எடுப்பதா என்ற தேர்வு. கடைசி பகுதியில் நேரடியாக கொடூரமாக தேவையான அழைப்புடன் முடிப்போம். நல்லவராக இருப்பதில் உங்கள் ஆர்வம் உங்களுக்கு எல்லாவற்றையும் செலவழிக்கச் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள இப்போது முடிவெடுக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நேசிக்கப்பட விரும்புகிறீர்களா அல்லது சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீர்களா? உங்களுடன் கொடூரமாக உண்மையாக இருக்க நேரம் வந்துவிட்டது. நல்லவன் போல நடிப்பதை இன்னும் எவ்வளவு காலம் தொடர்வீர்கள்? உங்கள் ஆற்றல், உங்கள் குரல், உங்கள் கௌரவம் அனைத்தையும் தியாகம் செய்வதை இன்னும் எவ்வளவு காலம் தொடர்வீர்கள்? மற்றவர்கள் எதிர்பார்க்கும் உங்களுடையதே அல்லாத ஒரு பிம்பத்தை பராமரிக்க. இது நற்பண்பு என்று நினைக்கிறீர்களா? இது உன்னதம் என்று நினைக்கிறீர்களா? இது சிறை, உளவியல் சிறை, உணர்ச்சி சிறை. போலியான பாராட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு செல். நீங்கள் அபாயகரமானவர் அல்ல என்பதற்காக, கணிக்கக்கூடியவர் என்பதற்காக, அச்சுறுத்தல் அல்ல என்பதற்காக பாராட்டப்படுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை யாருக்கும் இதுவரை சொல்ல தைரியம் இல்லாத ஒன்று. உங்களை இதிலிருந்து விடுவிக்க யாரும் வரப்போவதில்லை. யாரும் வந்து உங்கள் பல தியாகங்களுக்கும் நன்றி, இப்போது நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லப் போவதில்லை. அது நடக்காது. ஏனெனில் நீங்கள் பயன்படுத்தப்பட தயாராக இருக்கும் வரை உங்களை பயன்படுத்த தயாராக இருக்கும் யாராவது எப்போதும் இருப்பார். இது தீமை அல்ல, இது யதார்த்தம். யதார்த்தம் நல்ல எண்ணங்களுக்கு வளைந்து கொடுப்பதில்லை. நீங்கள் சமூகம் உங்கள் மீது திணித்த நல்ல மனிதர் என்ற கருத்துருவாகவே தொடரலாம். அமைதியானவர், பொறுமையானவர், புரிந்து கொள்பவர், எப்போதும் கிடைக்கக்கூடியவர், எப்போதும் ஆம் என்று சொல்பவர். ஆனால் ஏமாற்றம், கோபம், புலப்படாமை ஆகியவற்றின் எதிர்காலத்திற்கு தயாராகுங்கள். அல்லது நீங்கள் விழிப்புணர்வு பெறலாம். இங்கே இப்போதே முடிவெடுக்கலாம். உங்கள் நன்மை இனி உங்கள் கழுத்தில் சுற்றப்பட்ட கழுத்துப்பட்டை அல்ல. நீங்கள் நோக்கத்துடன், முன்னிலையுடன், உறுதியுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் எப்போது தாராளமாக இருக்க வேண்டும், யாருக்கு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். நீங்கள் பெறாததை இனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு நாய் பாசத்திற்காக கெஞ்சுவது போல மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடி இனி வாழ மாட்டீர்கள். உண்மை எளிமையானது. உலகம் தங்களை மதிக்கும் நபர்களை மதிக்கிறது. நீங்கள் இருக்க அனுமதி கேட்பதை நிறுத்தும் போதுதான் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். எனவே நான் உங்களை கேட்கிறேன், குற்றவுணர்வு இல்லாமல் நீங்கள் கடைசியாக இல்லை என்று சொன்னது எப்போது? நீங்கள் கடைசியாக உங்களை முதலில் வைத்தது எப்போது? மற்றவர்கள் எப்படி பதிலளிப்பார்கள் என்று சிந்திக்காமல் உங்களுக்காக நீங்கள் கடைசியாக ஏதாவது செய்தது எப்போது? கருத்துகளில் சொல்லுங்கள். நல்லவராக இருப்பது உங்களை அழிப்பதை நீங்கள் உணர்ந்த தருணத்தை நான் அறிய விரும்புகிறேன். இந்த உரையாடல் தொடர வேண்டும், ஏனெனில் அதே சிறையில் வாழும் பலர் உள்ளனர். நீங்கள் யாரையாவது விழிப்புணர்வு பெறச் செய்யும் தீப்பொறியாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கை முறை, செயல்பாடு, உங்களை பார்ப்பது ஆகியவற்றை மறுபரிசீலனை செய்ய வைத்திருந்தால் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்புங்கள், அது முக்கியம்.